டைமில் வந்து அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க எவ்வளோ அழகாக கையாண்டாங்க அப்படிங்கிறத அவங்க கூட நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், சில டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிளாமர் அப்படிங்கிறது வந்து முகம் சுழிக்கும் விதமாக இல்லாமல் ஒரு டிக்னிட்டியோட கிளாமர் பண்ணுறதை வந்து சரோஜா தேவி அவர்கள் கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா கிளாமர் அப்படின்னா ரொம்ப அந்த ஷார்ட் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சாரியில் அவ்வளோ அழகாக அந்த ஒரு கிளாமர் ரொம்ப டிக்னிட்டியோட, ரொம்ப அந்த வல்கராலாம் இல்லாமல், முகம் சுழிக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய டெமைஸ்க்கு அப்புறம் வந்து தொடர்ந்து அவங்க படங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்டில் 2009 தான் கடைசியாக வந்து தமிழில் ஒரு ஃபிலிம் பண்ணாங்க, ஆதவன். ஸோ அந்த படமுமே வந்து நம்மளால் மறக்க முடியாது. சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகான ஒரு காமெடி கேரக்டர் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ஒரு 2019 தான் நினைக்கிறேன் லாஸ்ட் கன்னடா ஃபிலிம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க.